ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்கர பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவானின் வக்கர பயிற்சியானது தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 137 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். ஆங்கில தேதிக்கு 2026 ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை இந்த 4.5 மாதங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தனது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. பொதுவாக வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் சூரியன்லேருந்து அந்த கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு விலகி ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனால் சூரியனுடைய ஈர்ப்பு விசையில் தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது அதற்கு ஈர்ப்பு விசை கொஞ்சம் குறைவாக இருப்பதனால தனது சுய வேகத்தில் அந்த கிரகம் சுற்றும். அப்போ அதிகப்படியான வேகத்தில் அந்த கிரகம், அப்போ அந்த வக்கர காலங்களில் அந்த கிரகம் அதிகப்படியான வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்கள் தனது பலனை உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த ஒரு கிரகம் வக்கரம் பெற்றாலும் அந்த வக்கரம் பெற்ற கிரகத்தின் காரகத்துவத்து மேலே அந்த ஜாதகருக்கு ஒரு பிரியங்கிறது கட்டாயம் இருக்கும். அது மேலே ஒரு ஈர்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கும். இப்போ சனி பகவான் தொழில்காரகன். அப்போ யார் ஜாதகத்திலலாம் சனி பகவான் வக்ரநிலை பெற்றிருக்கிறாரோ அவர்கள் தொழில் மேலே, உத்தியோகத்து மேலே ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். பொதுவாக கிரகங்கள் செவ்வாய், புதன், குரு, சனி, சுக்கிரன் இவங்க தான் வக்ரநிலை பெறுவார்கள். இப்போ சூரிய சந்திரன்லாம் பாருங்கள் ஒளி கிரகங்கள். இந்த செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்களும் வக்ரநிலை உண்டு. அதே போல் ராகு கேதுகளுக்கு பாருங்கள் நிரந்தர வக்ரம் உண்டு. அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அந்த கிரகம் தனது ஆதிபத்தியத்தையும் தனது காரகத்துவத்தையும் அந்த ஜாதகருக்கு உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகம் நேர்கதியில் செல்லும் பொழுது அந்த கிரகம் தாம் பலனை கொடுக்கலனாலும் வக்கர காலகட்டத்தில் அந்த ஆதிபத்திய பலனையும் காரக பலனையும் கட்டாயம் கொடுக்கும் அந்த ஜாதகருக்கு. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா, பிறப்பு காலத்தில் உங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால் இந்த காலம் இன்னும் அதிர்ஷ்ட காலமாக கட்டாயம் இருக்கும். அதே போல் பாருங்கள், சனி பகவான் மீன ராசியில் ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதி பெறுகிறார். அதாவது என்ன சொல்ல போனால், ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வக்கரநிலை பெறுவார். அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போவார். திரும்பவும் பாருங்கள் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து நேர்கதியில் போவார். அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் செல்லக்கூடிய காலகட்டத்தில் சனி வக்கரநிலை பெறுவார். சனிக்கு 9ஆம் வீட்டில் சூரியன் போகும்போது வக்கர நிவர்த்தி பெறுவார். சரி, இந்த சனி பகவான் வக்கரநிலை பெறுவதனால மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிறப்பு காலத்திலேயும் சனி வக்கரமாக இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும். மேலும் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் மீன ராசியில் இந்த ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு இருந்தால் இந்த காலகட்டம், அது மேலே வக்கர கிரகம் செல்லக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு எதிர்பாராத முன்னேற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பொதுவாக கோச்சாரத்தில் ராகு மேலே சனி போகும்போது நிறைய பேருக்கு 100க்கு 90 பேருக்கு பாருங்கள் வேலை இழப்பு, தொழில் நஷ்டம், அதே போல் ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும். பிறப்பு கால ராகு மேலே கோச்சார சனியோ இல்லை பிறப்பு கால சனி மேலே கோச்சார ராகு செல்லும்போது கட்டாயம் தொழில்காரகங்கிறதுனால தொழில் சார்ந்த பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை ஏற்படும். ஆனால் அந்த சனி பகவான் வக்கரநிலை பெறக்கூடிய காலகட்டத்தில் அதே சாரத்தில் ராகு இருந்தால் அந்த காலகட்டங்கள் அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 2 கிரகங்களும் வக்கரநிலை பெறக்கூடிய காலம் அதிர்ஷ்ட காலம். அப்போ சனி பகவான் பாருங்கள் ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ரேவதி 1ஆம் பாதத்தில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார்.
அடுத்தது உத்திரட்டாதி 4ஆம் பாவத்துக்கு போவார், மீண்டும் ரேவதி 1க்கு நேர்கதியில் போவார். அப்போ ரேவதி 1 உத்திரட்டாதி 4ல் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ராகு இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி பகவானும் எந்த இடத்துல வக்கரகதியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். சரி, மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க 10க்கும் 11க்கும் அதிபதி, 12ஆம் இடத்துல இருக்கிறார். மேலும் சனி வீட்டில் வக்கரகரமான ராகு இருக்கிறார். தற்போது கோச்சாரத்தில் பாருங்க கும்பத்தில் ராகு இருக்கிறார். அப்போ அந்த கும்பத்தில் ராகு இருந்து சனி பகவான் இப்போ மீனத்தில் வக்கரநிலை பெறக்கூடிய காலமும் பாருங்க அந்த ஒவ்வொரு ராசிக்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்தை கட்டாயம் செய்வார். அந்த காரக வேலையை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி 10க்கும் 11க்கும் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். நிறைய பேருக்கு தூரத்தில் வேலை கிடைக்கும். இப்போ சனி பகவான் நேர்கதியில் போகும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னாலும் இப்போ வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பாருங்க 100க்கு 90% உங்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். யாரெல்லாம் வேலை தேடி காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேறு மாநிலத்தில் வேலை கிடைக்கிறது, வேறு நாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காலம் கட்டாயம் அதிர்ஷ்ட காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல வக்கரகரகம் செல்லும் பொழுது வெளிநாடு தடை வரும் அப்படின்னாலும் பாருங்கள் அவர் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி 12ல் இருக்கும்போது உங்களுக்கு கட்டாயம் புது வேலை கிடைக்கும், தூரத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் 10ஆம் அதிபதி உங்களுக்கு வக்கரநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். அதாவது சனி பகவான் திரும்ப வந்து பலன் கொடுக்குற மாதிரிங்க இது. ஏன்னா ரிவேஸ் ஆகும்போது ஒரு பலனை நேர்கதியில் கொடுக்கல அப்படின்னா இப்போ ரிவேஸாக வரும்பொழுதும் பாருங்கள் உங்களுக்கு அந்த பலனை கட்டாயம் கொடுக்கும். அப்போ நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். அதிகாரிகள் பாருங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப செலவுகள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். எதிரையும் ஒரு லாபம் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். ஏன்னா லாபாதிபதி வக்கரநிலை பெறுகிறார், லாபஸ்தானத்தில் வக்கர கிரகம் ராகு இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் வெளி மனிதர்களால் முகம் தெரியாத இடத்துல போய் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நீண்ட காலமாக பாருங்கள் கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்து செய்ய முடியல அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி பாருங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுடைய திறமைக்கு ஒரு தக்க பரிசு கிடைக்கும். உங்களுக்கு தற்போது ஏதாவது உயர் பதவி வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு உயர் பதவிகள் வந்து சேரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரநிலை பெறுவதனால உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். யாராவது பெருசாக வீடு கட்டணும், பெருசாக இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். பெரிய அதாவது இன்னும் சொல்ல போனால் பெரிய லெவலில் புது கடன் புது செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்குங்க. அப்போ நீங்கள் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிற மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய லெவலில் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும். 12ஆம் இடத்துல சனி வக்ரநிலை பெற்று அந்த சனி வீட்டில் ராகு பிரம்மாண்ட ராகு இருப்பதனால அப்போ இப்படி பல வகையிலும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருப்பதனால அந்த குரு பகவானும் பார்க்கறதுனால அந்த குரு பகவான் பாக்கியாதிபதிங்கிறதுனால அந்த குரு பகவான் வீட்டில் தான் அந்த சனி இருப்பதனால பிள்ளைகள் வழியிலும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். உங்களுடைய பிள்ளைகள் நீண்ட தூரம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் மாறுங்க இந்த வக்கர காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு. நீண்ட காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்தார், அது குரு வீடுங்கிறதுனால பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இப்போ சனி பகவான் ரிவேஸில் வரும் பொழுது வக்கரகதியில் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பலனை கட்டாயம் கொடுப்பார். இதுக்கு முன்னாடி ஒரு பலனை கொடுக்கலனாலும்
இந்த வக்கர காலகட்டத்தில் அந்த பலனை கட்டாயம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதிக வேகத்தில் சுற்றக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு பலன்களை உறுதியாக கொடுப்பார். அப்போ ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகத்து மேலே நமக்கு ஈர்ப்பு கட்டாயம் இருக்கும். அந்த கிரகம் அந்த பலனை, அந்த ஆதிபத்திய பலனை, அந்த காரக பலனை கட்டாயம் கொடுப்பார். குடும்பத்தில் சுபகாரியம், சுப செலவு, சுப விரயங்கள், வெளிநாடு விஷயங்கள், புது சொத்து சேர்க்க, இப்படி எல்லா வகையிலும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதே போல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதே போல் விரய செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக மாறக்கூடிய சூழ்நிலை. இப்படி எல்லா வகையிலும் பாருங்கள் அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க மேஷராசிக்காரர்கள் இந்த ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நடக்க இருக்கிறது இந்த சனி பகவானின் வக்கர காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.